India is now fourth largest economy in the world. India ஒரு $4 trillion எக்கானமி ஆகி ஜப்பானை கிராஸ் பண்ணிருச்சு டு பிகம் த ஃபோர்த் லார்ஜஸ்ட். அண்ட் இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, பை 2028 இந்தியா ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணி தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்டு ஆகிடும். வாட் அன் அச்சீவ்மெண்ட்! இது ஒரு நோட்டிசபிளான டிஃபரன்ஸா? இது கொஞ்சமா இல்லை அதிகமா? இந்தியா எவ்வளவோ அச்சீவ் பண்ணியிருக்கு. ஜப்பானை பீட் பண்ணிருச்சு, ஜெர்மனியும் பீட் பண்ணிடும். ஆனால் ஏன் இந்த டிஃப்ரென்ஸோ இல்லை சேஞ்சோ ஒன்றும் தெரியல. ஏன்னா நம்ம நினச்ச அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை. இந்தியா ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி ஆயிருக்குன்னு சொல்கிறோம்ல, இந்த வீடியோவில் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பாருங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு. லார்ஜஸ்ட் எக்கானமி கரெக்டு தான், ஆனால் இன்னும் சில குழந்தைங்க ரொட்டியை உப்பு வச்சு தான் தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, அதை விடுங்க. நீங்கள் ஏதாவது சேஞ்ச் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இப்போ சொல்லுங்க, வேர்ல்ட்ஸ் ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமின்னு நம்மளால பெருமையாக சொல்ல முடியுமா? ஸோ ஜிடிபி த ரைட் வே டு மெஷர் அண்ட் நம்பர். அந்த ஜிடிபி வச்சு நம்ம லைஃப்பை மெஷர் பண்ண முடியுமா? குவாலிட்டி ஆஃப் லைஃபை, நம்ம நாட்டோட ரியல் பொசிஷன் மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணுறப்போ என்ன? இதெல்லாம் நினச்சி நம்ம பெருமைப்படலாமா? லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் இன் டீட்டெயில். நீத்தி ஆயோக் சிஇஓ பிவிஆர் சுப்ரமணியம் என்ன சொல்கிறான்னா, இந்த டிஸ்கஷன்ஸ் were based on the new estimates of the GDP of various countries for 2024 by the IMF, அதாவது International Monetary Fund, and its annual projection from 2025 to 2030. இது ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் படி இந்தியாவோட ஜிடிபி 2025ல 4187.03 பில்லியனாக இருக்கும். இது வந்து மார்ஜினலி ஹையர் தென் ஜப்பான். ஜப்பானோடது 4186.43 பில்லியன் US. ஸோ இந்தியா இஸ் yet to overtake ஜப்பான். இன்னும் ஜப்பான் ஓவர்டேக் பண்ணல. ஸோ அஃபிஷியலாக ஓவர்டேக் பண்ணாலுமே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப இது உங்கள் தலைக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அசியூம் பண்ணலாம், ஜப்பானை இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோன்னே வச்சுக்கலாம். சில விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணியே தீர்றோங்க இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட்டு இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. இந்த மக்களோட நம்ம இந்தியன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா 70.82லேருந்து 72.48 தான். அதே ஜப்பானில் 85லேருந்து 85.27 வரைக்கும் வாழ்கிறாங்க மக்கள். அடுத்து மால் நியூட்ரிஷன். ஜப்பானில் 3.4%, ஆனால் இந்தியாவில் 13.7. அடுத்து ஸ்டண்டிங் ரேட். இந்தியாவில் 35, ஜப்பானில் 7. அடுத்து யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அதாவது எந்த வயசு கேட்டகரினா 15லேருந்து 29க்குள்ள. இந்தியாவில் 13.8, ஜப்பானில் 4% தான். அடுத்து இன்னும் மிக முக்கியமானது இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், அதாவது குழந்தைங்க பிறந்த உடனே ஒரு வயசுக்குள்ளே இறக்குற ரேட். அதாவது ஒழுங்காக சாப்பிடாதனாலையும் ஒரு நல்ல ப்ராப்பர் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால குழந்தைங்களை ஒரு வயசுக்குள்ளே இறக்குற ரேட் தான் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட். அந்த ரேட் படி பார்த்தா இந்தியாவில் 1000 லைவ் பேர்த்ஸுக்கு 24.98 குழந்தைகள் இறந்துடுறாங்க. ஆனால் அதே ஜப்பானில் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க தான் 1000 குழந்தைங்களோட ரேட்டில் இறந்து போகிறாங்க. ஸோ இது குளோபலாகவே ரொம்ப கம்மியான ரேட். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஜப்பானில் மேட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்கிங் 105, 127 கண்ட்ரீஸில். ஆனால் ஜப்பான் அந்த லிஸ்ட்லேயே இல்லை. அடுத்து ஜிடிபினா என்னன்னு கேட்குறீங்களா? வாங்க சொல்கிறேன். ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபி ஒரு நாட்டோட 1 இயர் ப்ரொடியூஸ் பண்ணுற டோட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வேல்யூ. இப்போ லெட்ஸ் கால்குலேட் ஜிடிபி பர் கேபிட்டா. ஜிடிபி பர் கேபிட்டா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் வெல்த்தை ஈக்குவலாக ஷேர் பண்ணி ஒரு பர்சனோட ஷேர் பண்ணால் என்ன ரேட் வருதுங்கிறது தான் இந்த பர் கேபிட்டா. இந்தியாவில் அந்த ரேட் வந்து 2,46,944. ஆனால் ஜப்பானில் அது 29,13,134 ரூபாய். ஸோ ஆப்வியஸாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் 1 மந்த் ஆவரேஜ் இன்கம் நம்மளோடதுல ஒரு வருஷ இன்கம்மை விட கூடயா இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்து இஃப் வி டேக் ஜிடிபி பர் கேபிட்டா, நம்ம இந்தியா எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? இந்தியா டெஸ்பைட் பீயிங் த 5th லார்ஜஸ்ட் குளோபல் எக்கானமி, இன்னமும் பர் கேபிட்டா ரேட்டில் பார்த்தா நம்ம 141வது ரேங்க்ல இருக்கோம் IMF ரேட்ஸில். 4 எங்கே இருக்குது? 141 எங்கே இருக்குது? So the country ranks 130th on Human Development Index. Human Development Index ரொம்ப முக்கியங்க ஒரு கண்ட்ரிக்கு. இந்த ஹியூமன்ஸ்க்காக என்னென்ன டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த கண்ட்ரீஸில் இருக்குது, எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எவ்வளோ ஹெல்த் கேர் எப்படி இருக்குது, எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்க்கும். ஆனால் அதுலேயும் நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோம். ஸ்ரீலங்கா, வியட்நாம் இவங்களை விட நம்ம வந்து பின்தங்கி இருக்கோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராஸ்டெல்லாம் நம்ம எடுத்து பார்க்குறப்போ ஜப்பானை நம்ம ஓவர்டேக் பண்ணாலும் அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா நம்ம இன்னும் ஜப்பானோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு நம்ம மேட்சே பண்ணல. மேட்ச் ஆகுறது ரொம்ப கஷ்டம். இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா $2,800 அமெரிக்கன் டாலர்ஸ், அதாவது இந்தியன் கரன்சி படி பார்த்தா
2,33,000 ரூபாயில இருக்கு பர் பர்சன் ஆனுவலி. ஸோ ஃபார்மர் RBI கவர்னர் டி சுப்பராவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we are a large economy because we have 1.4 billion people, but we are still a poor country. So becoming a third or a fourth in total GDP is not a celebration. இதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு பெரிய எக்கானமி நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து அவ்வளோ பல கோடி மக்கள் இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு மக்களோட பர் கேபிட்டா இன்கம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப புவர் கண்ட்ரி. ஸோ நாங்கள் 3வது லார்ஜஸ்ட் 4வது லார்ஜஸ்ட்னு சொல்றதுல எந்த பெருமையே இல்லைன்னு சுப்பராவோ சொல்லியிருக்காரு. அண்ட் ஜிடிபி டசன்ட் நெசசரிலி ரிஃப்ளெக்ட் ஆர் சிச்சுவேஷன். அதை பார்த்துட்டு நம்ம வந்து பெருசாக வாயை பொழக்க கூடாது, ஏன்னா அது ஆக்சுவல் சினாரியோவை சொல்லலை. there are many other things நம்ம வந்து இந்த விஷயத்தில் பார்க்கணும். ஜிடிபி growth வந்து ஒரு பெரிய ஹோல் வெல்த் கான்சன்ட்ரேஷனில். ஸோ முக்கியமாக நம்ம என்ன விஷயம் பார்க்கணும்னா, ஜிடிபி ஃபிகர்ஸ் கேன் பி வெரி மிஸ்லீடிங். அதுவும் முக்கியமாக நம்ம கண்ட்ரியில் அது ரொம்பவே வந்து மிஸ்லீடிங்காக இருக்கலாம், ஏன்னா நம்ம கண்ட்ரியில் டீப் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி இருக்குது. இந்தியாவோட டாப் 1% மக்கள், அதாவது இந்த டாப் பிஸ்னஸ் மேன், பொலிட்டீஷியன்ஸ், இவங்கெல்லாம் டோட்டல் வெல்த்தில் 40.5% வந்து ஓன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாட்டம் 50%, அதாவது 700 மில்லியன் பீப்புள் பாவர்ட்டி லைனில் வாழ்கிற இந்த போரஸ்ட் ஹாஃபோட டோட்டல் வெல்த் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3%லேருந்து 6.4% தான் வச்சுருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 64% ஆஃப் த டோட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம் இல்லையா, அது யார் அதிகமாக கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன அந்த பாட்டம் 50% தான். அதே மாதிரி நான் சொன்ன அந்த டாப் 10% இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து ஜிஎஸ்டி வெறும் 4% தான் கான்ட்ரிபியூஷன் வருது. ஸோ ஹவு இஸ் இஸ் ஈவன் ஃபேர்? இது எப்படி நம்மளால ஏற்றுக்க முடியும்? ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த 1% நிறைய வெல்த் ஓன் பண்ணுற அந்த பணக்கார மக்களை நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிலைமை ரொம்ப கஷ்டப்படுற ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸை விட பேட் ஆகிடும், ரொம்ப கஷ்டப்படுற நாடாயிருவோம். ஸோ அவங்கெல்லாம் எடுத்துட்டோன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 130 லட்சம் கோடிகள் தான் நம்மக்கிட்ட இருக்கும். இதோட ஆக்சுவல் பெர் கேபிட்டா இன்கம் அப்புறம்லாம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 85,000 ரூபாய் பர் இயர், விச் இஸ் ரஃப்லி 7,000 ரூபாய் பர் மந்த். இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக போய் அந்த 62% கண்ட்ரோல் பை த டாப் 5% நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கே திரும்ப இருப்போம்? 89 லட்சம் கோடி. மறுபடியும் ஒரு கால்குலேஷனை போட்டால் 67,000 ரூபாய் ஃபார் அ இயர் அண்ட் லெஸ் தென் 5,600 ரூபாய் பர் மந்த். இந்த நிலைமையில தாங்க முக்காவாசி இந்தியன்ஸ் வந்து இன்னும் சர்வை பண்ணிருக்காங்க இந்த பர் கேபிட்டா இன்கம்ல தான். த ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத் இல்லை, ஒரு கான்சென்ட்ரேட்டட் அக்யூமுலேஷன் தான் இருக்கு. அதாவது ரொம்ப சிலரோட கையில நிறைய வெல்த் இருக்கு அண்ட் நிறைய மக்களோட வெல்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாட்டில் இன்னமும் 80 கோடி மக்கள் ரேஷன் கடையில் ஃப்ரீயாக ரேஷன் கிடைக்கும், அதை வச்சு நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டிடலாம், நம்மளோட டெய்லி லைஃப்பை நம்ம சேவ் பண்ணிடலான்னு இருக்கிற இந்த கண்ட்ரியில் நம்ம ஜிடிபியில் வந்து 4வது ஆயிட்டோம் 3வது ஆயிட்டோம் நம்ம கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய ஜோக். ஸோ இதுதாங்க இந்தியாவோட ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை நம்ம கொண்டாட முடியுமா? ஷுட் பி செலிப்ரேட். நம்ம எந்த கண்ட்ரிஸோலாம் நம்ம கம்பேர் பண்ணணும்? ஆப்ட் கம்பேரிசன் வந்து இந்தியாவோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் நம்ம கூட டெவலப் ஆகிற கண்ட்ரிஸோட உள்ள பர்ஃபார்மன்ஸு தான் நம்ம இப்போ வரைக்கும் பண்ணோம். சைனாவோட எக்கானமி ஃபர்ஸ்ட் ஹிட்டுங்க, 4 ட்ரில்லியன் மார்க்கை வந்து ஹிட் பண்ணாங்க. இதோட பர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா $3,500. அப்படியே ஒரு டிகேட் லேட்டர், அதாவது ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட பர் கேபிட்டா இன்கம் $13,000 மாறிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது டெவலப் ஆக ஆக பாவர்ட்டியும் பயங்கரமாக குறைஞ்சிட்டே வந்திருக்கு. இந்தியாவும் இப்போ இந்த 4 ட்ரில்லியன் ஜிடிபியை வந்து ரீச் பண்ண போகுது. ஆனால் நம்மளோட பர் கேபிட்டா இன்கம் 2,800 தான் இருக்கு. ஹோப்ஸ் வந்து இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், நிலைமை மாறும்னு இருக்கு. ஆனால் சைனா லெவல் ப்ராஸ்பரிட்டி அச்சீவ் பண்ணுங்கிறது தான் நம்மளோட ஹோப்பாக இருக்கணும். அது ஏன் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய இன்க்ளூசிவ் பாலிசிஸ் இருக்குது, நல்ல ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளும் வந்துட்டு ஃபாலோ பண்ணால் நம்ம அதை நினச்சி ப்ரௌடாக இருக்கலாம். அண்ட் இந்தியா ஹேஸ் ரீசென்ட்லி பிகம் த வேர்ல்ட் மோஸ்ட் பாப்புலர்ஸ் கண்ட்ரி. வேற நம்ம சைனாவையும் சர்பாஸ் பண்ணிட்டோம் பாப்புலேஷனில். 1.4 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்தியாவில் லார்ஜஸ்ட் யங் பாப்புலேஷன் இருக்கு, ஒரு மீடியன் ஏஜ் ஆஃப் 28 இயர்ஸ்ல. ஆனால் இதே சைனாவில் 39, ஜப்பானில் 49 இயர்ஸ். ஸோ இது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இந்த பெரிய ப்ளஸ்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் ஒரு மாஸ் பொட்டன்ஷியலை நம்மளுக்கு காட்டுது. நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒர்க் ஃபோர்ஸும் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு நல்ல கன்சியூமர் பேஸும் இருக்குது.
ஸோ இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா நம்ம பயங்கரமாக நம்மளோட இன்க்ளூசிவ் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து யூபிஐ எஃபெக்ட். இந்தியா இப்போ வந்து 48.5% ஷேர் ஆஃப் குளோபல் ரியல் டைம் பேமெண்ட்ஸ் வால்யூம் இருக்குது. இதில் என்ன நீங்கள் யோசிக்கணும்னா, நம்ம இந்தியாவில் தான் நம்ம யூபிஐ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த யூபிஐ கான்செப்டுக்கு நிறைய வரவேற்பு மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வருது. ஸோ இப்போ ஆர்பிஐ இந்த யூபிஐ கான்செப்டை இன்னொரு 20 கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும். பை த ஃபினான்ஷியல் இயர் 2029 யோசிக்கிறாங்க. இந்தியா 200 கண்ட்ரீஸ்க்கு ஃபார்மசூட்டிக்கல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓவர் 50% ஆஃப் ஆஃப்ரிக்காஸ் ரெக்வயர்மெண்ட் ஃபார் ஜெனரிக்ஸ், நியர்லி 40% ஆஃப் ஜெனரிக் டிமாண்ட் இன் த யூஎஸ் அண்ட் அப்ராக்சிமேட்லி 25% ஆஃப் ஆல் த மெடிசன் இன் த யூகே. கண்டிப்பாக நம்ம இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட மெடிசின் அண்ட் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபார்மா வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது நல்ல ப்ரொபோர்ஷனல் ரேட்டில் இந்த எல்லா கண்ட்ரீஸ்க்கும். ஸோ என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் 4th லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தான், நம்ம சந்தோஷப்பட வேண்டியது தான். ஆனால் இந்த க்ரோத் எப்படி இருக்கணும்னா இன்க்ளூசிவாக இருக்கணும். வெறும் ஆண்டர்ப்ரனர்ஸ் இந்த டாப் 1% மட்டும் இல்லாமல் எல்லா இந்தியன் லேபர்ஸ் எல்லா தரப்பு மக்களுக்கும் அதில் ஒரு கான்ட்ரிபியூஷன், அதில் ஒரு பெருமை ப்ரைடு இருக்கணும். அவங்களும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கணும். ஆண்டர்ப்ரனர்ஷிப் இந்தியாவில் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கான சப்போர்ட் கிடைச்சி அது நல்லா வளரணும். அண்ட் இப்போது நம்ம இந்த ஜிடிபி நம்பர்ஸை செலிப்ரேட் பண்ணுறதோட நம்ம என்ன கேட்கணும்னா, இது யாருக்கான க்ரோத், இந்த க்ரோத் எனக்கு என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுமா? ஸோ ஒரு ஆக்சுவலான க்ரோத் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட் வேலை இருக்கணும், அந்த வேலைக்கான ஊழியம் இருக்கணும், ஒரு குவாலிட்டி ஹெல்த் கேர் இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு நல்ல எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும், அண்ட் அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் ஒரு கௌரவமான வாழ்க்கை இருக்கணும். அண்ட் அதை பற்றி பேசுகிறப்ப தான் எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, சேவிங்ஸ். இதெல்லாம் இருக்கணும்னா முக்கியமாக சேவிங்ஸ் இருக்கணும். நீங்கள் அவங்களோட சேவிங் ஜேர்னியை இன்னைக்கு ஜார்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஜாரில் நீங்கள் 10 ரூபாயிலேருந்து கோல்டு சேவ் பண்ணலாம். இந்த கோல்டு உங்களுக்கு எப்போ வேணுனாலும் கேஷ் ஆகும் இல்லை கோல்டாகவும் எடுத்துக்கலாம். எந்த ஹிடன் சார்ஜஸும் இல்லை. ஸோ இன்னைக்கு உங்களோட கோல்டு சேவிங் ஜேர்னியை ஜாரோட ஸ்டார்ட் பண்ணுங்க. பாய்.